மேக்ஸ்ல வந்து 25 கேள்விகள் இருக்கு. ஆப்டிட்யூட், ரீசனிங் 2 விதமான டாபிக்ஸ் இருக்கு. மேக்ஸ் நீங்க எந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணீங்க? மேக்ஸ்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? மேக்ஸ்க்கு என்ன அவுட் சோர்ஸ் புக்ஸ் படிச்சீங்க? அத பத்திலாம் சொல்லுங்க. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பள்ளி பாட புத்தகங்களும் முந்தைய வினாக்களும் மட்டும்தான் நான் படித்தேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதோட தேர்ச்சிகளே போதுமானதாக இருந்தது. நான் சிறு வயதுல இருந்தே எனக்கும் கணக்குக்கும் ஒரு பிணக்கு உண்டு. ஸோ அதை மறுபடியும் மறுபடியும் அந்த கணிதத்தை போட்டு பார்க்கணும், கணிதத்தினால நம்ம தேர்வுல தோல்வியை தழுவிடுவோமோன்ற பயத்திலே நான் வந்து கணிதத்தை படித்தேன். இப்ப தற்சமயத்துல வந்து ஆர்.எஸ். அகர்வால்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல இருந்து கேள்விகள் வர்றதுனால அதை படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் உணர்றேங்க. ஸோ அதை வந்து என்னோட இந்த தேர்வு காலங்கள்ல அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மேக்ஸுக்காக ஒதுக்குவீங்க? மதியானம் தூக்கம் வர நேரத்துல, அதாவது தமிழ் படிச்சு அதுக்கடுத்து தூக்கம் வர நேரத்துல கணிதத்தை எடுப்பேன். கணிதத்துல வந்துட்டு முதல்ல நான் முந்தைய வினாக்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பள்ளி பாட புத்தகங்களுக்கு போவேன். முந்தைய வினாக்களே பெரும்பாலும் எல்லாமே வந்து கவர் ஆயிடுது பள்ளி பாட புத்தகங்கள்ல. அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் நான் வந்து சாலிடா செலவிடுவேன். எனக்கு ஒரு வேளை இது போதலை அப்படின்னு தோணிருச்சு அப்படின்னா அந்த வாரத்துல ஒரு நாளையே நான் கணிதத்துக்காக பயன்படுத்தியிருக்கேன், இந்த ஒரு பர்டிகுலர் தலைப்புகளுக்காக. ஓகே. இப்போ மேக்ஸ்க்கு எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்ல மேக்ஸ் வராது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, மேக்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி மேக்ஸை வந்து ஒதுக்கலாம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? என்ன மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. மேக்ஸ் கணிதத்தை பொறுத்தவரை கணிதத்துக்கு பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து எப்படியாவது நம்ம பண்ணிடணும். நம்ம யாருக்கிட்டையாவது தெரிஞ்சவங்க கிட்ட கூட அதை பத்தி நம்ம வந்து ஒரு வெக்கம் இல்லாம அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம், இதை வந்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தனி பயிற்சி எடுத்துக்கிட்டா நம்மளால நம்ம கணிதமே வராதுன்னு சொல்ற என்ன மாதிரியான ஆட்கள் கூட இந்த தேர்வை கிளியர் பண்ண முடியும். ஓகே. இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேம், இப்போ ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாபிக்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்சிஎம் இருக்குது, ஹெச்சிஎஃப் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லா மாடல்ஸ்லையுமே எவ்வளோ சம்ஸ் நம்ம போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு மாடலுக்கு ஒரு 10 அந்த மாதிரி போட்டு பார்க்கணுமா, இல்லை எந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ கணிதத்துல இப்போ ஒரு தனி வட்டியோ கூட்டு வட்டியோ ஏதோ ஒரு இப்போ நம்ம தலைப்பை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அதுல 8 மாடல்னா 8 மாடல்ல ஒரு நோட்டு போட்டு இது இந்த மாடல், இது வந்து ஆர் மட்டும் உள்ள மாடல், இது வந்து எண் உள்ள மாடல், இது வந்துட்டு ஃப்ராக்ஷன் மாடல், இப்படி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு ஃபார்முலா அதையும் எழுதி வச்சு அதை ஒரு மாடலா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதும் போது நமக்கு திருப்புதலும் ஈஸியா இருக்கும். நம்ம வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம் பெரும்பாலும். இந்த ஒரு முறையை தான் நான் கையாண்டேன். ஓகே. இப்போ நீங்கள் படிக்கும்போது இப்போ ஒரு மேக்ஸுக்கு 3 மணி நேரம் ஒதுக்குவீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்து ஆப்டிடியூட்ல இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் போட்டு பார்ப்பீங்களா? ஐ மீன் அந்த ஒரு மாடல் மட்டும் ஒரு நாளைக்கு அப்படின்னு போட்டு பார்ப்பீங்களா, இல்லை எல்லா மாடலுமே ஒரு நாளைக்கு போட்டு பார்ப்பீங்களா? முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லா கணக்குமே போட்டு பார்ப்பேங்க. அதுக்கப்புறமேட்டு எது அதுல வித்தியாசமா இருக்கும் மாடலா போட்டு பார்த்துட்டு எது வித்தியாசமான மாடலா இருக்கோ அதை மட்டும் ஒரு தடவை தனியா நான் போட்டு பார்ப்பேன். இப்போ ஏதாவது முந்தைய வினாக்கள்ல வித்தியாசமா கேட்டிருந்தாங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்னுடைய மூத்தோர் ஒரு அண்ணன் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 25 கணக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் மாதிரியே டைம் செட் பண்ணி எங்களை போட வைப்பாங்க அந்த அண்ணன். அந்த ஒரு உந்துதல் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. கணிதத்து மேல எனக்கு வந்து ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அப்ப நான் வந்து அந்த 1 மணி நேரத்துல 25 கணக்கு போட்டுட்டு நானும் அந்த அண்ணனும் சேர்ந்து போடும் பொழுது எனக்குள்ள வந்துட்டு இதை நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. 25 கணக்கு நான் போடும் பொழுது 25ல எனக்கு ஒரு 5 தான் தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. முதல்ல 10 தெரியல, அப்புறம் 7 தெரியல, அப்புறம் 8 தெரியல, இப்படியே குறைஞ்சிட்டு கடைசியில 5 தெரியாத மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தேர்வுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஓகே. இப்போ ரீசனிங்க்கு வந்து நம்ம படிக்கிறத விட நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அதில் வந்து சீக்கிரமாக விடையளிக்க நம்மளுக்கு பயன்படும். அப்போ நம்ம எந்த அளவு பயிற்சி தேவை மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரீசனிங்கில் கேட்குறேன், காரணவியல் தர்க்கவியலை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தலைப்பை முதல்ல வந்து அந்த தலைப்புக்கு ஏதாவது ஒரு யுக்தி தான் இருக்கும். அந்த ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சு நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இதை ஒரு விதிகள் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணா எனக்கு அது வந்து சுலபமா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஓகே. ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க, ரீசனிங்க்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க 3 மணி நேரத்தில்? இப்போ முதல் கட்டமா வந்து ஆப்டிடியூடை நான் முதல்ல முடிச்சிருவேங்க. ஒரு நாளைக்கு ஆப்டிடியூடை மொத்தமாவே அந்த 3 மணி நேரம் நான் 3.5 மணி நேரத்துல இருக்கிறத முடிச்சுட்டு ரீசனிங்கை வந்து கடைசியா இந்த கோடிங் டீகோடிங் பிளட் ரிலேஷன் அப்புறம் இந்த டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் படிச்சேங்க. அதெல்லாம் தனித்தனியாவே பார்த்தேன். அடுத்த 3 மணி நேரம் அந்த ஒரு டாபிக் கோடிங் டீகோடிங், அடுத்த ஒரு நாள் வந்து டைரக்ஷன்ஸ், அடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நாட்காட்டி
இது மாதிரி நான் வச்சு பார்த்தேங்க. ஓகே. மேக்ஸ்ல எல்லாருமே வந்து பிஒய்க்யூ பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிஒய்க்யூஸ் பார்த்துருப்பீங்க நீங்க? நாங்க வந்து 2024 அப்படின்னா 23, 22 கிட்டத்தட்ட 19ல நாங்க பார்த்துட்டே இருந்திருப்போம். அதுக்கு மேல 18ல ஏதாவது அந்த அந்த கைடு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல ஏதாவது வித்தியாசமான சம் இருந்ததுன்னா அதை பொறுக்கி எடுத்து போட்டு பார்ப்போம். ஓகே. இப்போ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தனியாக எழுதி அதை வந்து ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, இல்லை சம்ஸோட பார்க்கறது தானா? ஃபார்முலாஸை வந்து அந்த அந்த இப்போ வந்து தனி வட்டினா தனி வட்டியோட ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கிட்டு அதை அந்த சம்ம ஆரம்பிக்கும் போது அந்த சூத்திரத்தை படிச்சுட்டு தான் நான் வந்து அந்த கணக்கே போட ஆரம்பிப்பேங்க. ஏன்னா அப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எப்பயாவது அது மறந்துருச்சு. நாங்கள் உதாரணமாக எங்களுக்கு கணிதத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லாதனால நாங்கள் டீ குடிக்க போகும்போது இல்லை எங்கேயாவது நாங்கள் ஏதாவது பேசும்போது கூட அதோட சூத்திரங்களை சொல்லி பார்ப்போம். அந்த அளவியெல்லாம் நாங்கள் அப்படிதான். இப்போ வந்து ஒரு கன அளவு ஒரு சூத்திரமோ இல்லை ஒரு பரப்பளவோட சூத்திரமோ சொல்லிக்கிட்டே போவோம். டக்குன்னு வந்து இந்த முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளோ, இந்த மாதிரிலாம் சொல்லி பார்த்துட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு தேர்வு மாதிரி வச்சு நாங்கள் திருப்புதல் பண்ணுவோங்க. ஓகே. மேக்ஸ் தான் வந்து அக்யூரேட்டாக இதோட ஆன்சர் இது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தேர்வு அறையில். ஆனால் ரொம்ப நேரம் இழுக்கக்கூடியது மேக்ஸ் தான். 25 கேள்விகள்னாலும் கூட 1 மணி நேரம் கூட ஓரளவுக்கு ஆயிடும். 1 மணி நேரம் சாலிடாக மேக்ஸுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் ஹாலில் எப்படி நேரத்தை மேலாண்மை பண்ணுறது மேக்ஸை பொறுத்த வரைக்கும்? ஐயா, இப்போ ஒரு கணக்கு தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த கணக்குக்கு வர்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிடணும். அதுலயே நம்ம உட்கார்ந்துருக்கும் போது தான் நம்மளுக்கு கால விரயமோ நேர விரயமோ ஏற்படுறது. அதை விட்டுட்டு அடுத்த கணக்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில நம்ம ஏதாவது சூத்திரத்தை பயன்படுத்தியோ ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தியோ நம்ம போட்டுக்கலாம். முதல்ல தெரிஞ்ச கணக்கை முதல்ல போட்டுடணும். எப்படியுமேங்கய்யா ஒரு தோராயமாக பார்த்தா 25ல் 15 கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச கணக்காக தான் இருக்கும். அந்த 15 போடும்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் 10 கணக்கை நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த 10ல் ஒரு 4 வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணாலே ஓரளவுக்கு பெரும்பான்மை மதிப்பெண்களை நம்ம பெற்றுடலாம் கணிதத்தை பொறுத்த வரைக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனாவதா வச்சுப்பீங்க? இப்போ தமிழ் தான் எல்லாரும் முதல்ல எழுதுவாங்க. மேக்ஸ் ஜிஎஸோட நடுவில் வரும். அப்படியே போட்டுட்டு போவீங்களா, இல்லை மேக்ஸ் தனியாக போடுவீங்களா? ஐயா, இப்போ முதல்ல தமிழ் நான் முடிச்சிருவேங்க. தமிழ்ல தெரிந்த கேள்விகளை முதல்ல நான் முடிச்சிருவேன். முடித்த பிறகு தெரியாத கேள்விகளை விட்டுட்டு கணிதத்துக்கு போயிடுவேன். அதுல தெரிஞ்ச கேள்வியை முடிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டு திரும்ப நான் முதல்ல தமிழுக்கு வந்து பார்ப்பேன். இது நமக்கு தெரியுதா, இப்ப நம்மளோட மூளை வேலை செய்யுதா என்னன்னு பார்த்துட்டு அதுல ஓரளவுக்கு தெரிஞ்ச கேள்வி அப்ப நமக்கு கிளிக் ஆகும்போது எங்க கேட்டதோ பார்த்ததாகவோ ஏதோ யாரோ சொன்னதாகவோ ஞாபகம் இருக்கிறத அதை போட்டுட்டு திரும்ப நான் கணிதத்துக்கு வருவேன். அப்ப எனக்கு இது கணிதம் வந்து ஓரளவுக்கு வரும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பொது அந்த மற்ற சப்ஜெக்டுகளுக்கெல்லாம் அதுக்கு நான் வந்து போவேன். பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி அந்த மாதிரி. ஓகே. மேக்ஸ்ல வந்து நம்ம நம்பர்ஸ்லாம் எடுத்து போடுவோம் இல்லையா? இப்போ ஒன்றுத்தை நம்ம தவறாக எழுதிட்டாலும் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் வராது. அப்போ நமக்கு அங்கே பொறுமையும் முக்கியம், அதே வேகத்தில் நேரத்தையும் நம்ம வந்து கரெக்டாக போடணும். அப்போ எந்த அளவுக்கு அதில் கவனமாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஐயா, நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு எண்களை விட்டாலும் அது ஆப்ஷன்லேயே இருக்கும். அது நம்ம சரியான விடைன்னு நினைச்சு போயிடுவோம். ஆனால் அது தவறான விடையா இருக்கும். இதை மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு. அப்போ முதல்ல வந்து கேள்வித்தாள் பக்கத்திலே எழுதி போடுறது சால சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பின்னாடி எடுத்து எழுதும் போது தான் தவறு பண்ணுவோம். கேள்வித்தாள் கிட்டேயே ஒரு சின்னதாக நம்ம போட்டு பார்க்கும் பொழுது அந்த தவறு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இறுதியாக மேக்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு, மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு உங்களோட சஜஷன் சொல்லுங்க. ஃபைனல் மெசேஜ். கணிதத்தை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்ற ஒரே விஷயத்த நான் சொல்லுவேன். நம்மளால முடியாதது எதுவும் இல்லை, முயன்றால் எதுவுமே முடியும். இவ்வளோ பெரிய மேதைகள்லாம் நம்மளோட நாட்டில் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. நாமளும் பயிற்சி பண்ணால் அந்த மேதைகள் மாதிரி வர முடியாட்டினாலும் நம்மளோட பாதையில் சரியாக போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.